Hi friends, welcome to Annamagaram Kitchen friends. நம்ம இன்னைக்கு மல்டிகிரெயின் தோசை ப்ரீமிக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து இது வந்து நல்லா டைம் சேவ் பண்ணி கொடுக்குங்க. இன்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து பச்சை பயிறு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு, ஆனால் கலர் வந்து எதுவும் மாறலை. இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் அரை கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா அளவுகளும் ஒரே கப்பில் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சுங்க, கலர் எதுவும் மாறல, ஆனால் வந்து நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதையும் அதே தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுக்கும்போது எல்லா இதுக்குமே லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கருகாமல் நல்லா வறுபட்டு வரும். இப்போ பாருங்கள், துவரம்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வறுக்கும்போது எல்லாமே நல்லா வாசனை வருங்க, அந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். இப்போ இதையும் வறுத்துட்டு நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சிகப்பு அவல், கெட்டி அவல், லேஸ் அவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சூட்லேயே நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் அவலும் ஜவ்வரிசியும் அதுலேயே அந்த சூட்லேயே நம்மளுக்கு நல்லா இதாகி வந்துடும். இப்போ இதை நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸ் ஜாருக்கு மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. 2-3 பேட்சாக போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்து நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல இதை வந்து அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா 4 கப் அளவுக்கு வந்துச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து அரிசி மாவு கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், 4வது கப்பு சேர்க்குறேன். இப்போ இதை வந்து நம்ம அகலமான தட்டுக்கு மாற்றிக்கலாங்க, அப்போ தான் நம்மளுக்கு கலந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்துடலாம். நம்ம எந்த கப்பால் அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பால் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 4 கப் அளவு மாவுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மல்டிகிரெயின் தோசை ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம கலந்து எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் திரும்ப கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம கலந்துட்டு தோசை ஊற்றிக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் காரமான சட்னி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கல் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிட்டு பரிமாறிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு வச்சுக்கோங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.